ஸ்டென்சில் வச்சு நெக்கை கேன்வாஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து கேன்வாஸ் எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். வெட்டி வச்ச கேன்வாஸில் மேலே வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ லெவலிங் லைன் ஒன்று போட்டுட்டு 1/2 இன்ச் லைன் ஒன்று போட்டுருங்க. இது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் விட்டுருக்கிறதுக்கு சரியாக வரும். கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்கோட அகலம் இறக்கும். இதை விட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக வரும். இப்போ இதில் நான் மார்க் பண்ணுற அளவு வந்து ரெடி அளவு, சீம் அளவு வந்து சேர்க்காமல் நெக்கோட ரெடி அளவோட அகலத்தையும் இறக்கத்தையும் மார்க் பண்ணி அதை வந்து பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவு, ஹிப்பு இந்த இடத்துல எல்லாம் வந்து நேராக தான் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த கர்வில் மட்டும் ஸ்டென்சில் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து ரெடி அளவு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து இன்சைடாக வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 சென்டிமீட்டர் அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது சின்ன ஸ்கேலப்பாக இருக்கனால நான் வந்து 1 சென்டிமீட்டர் தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து அதை அப்படியே வந்து லைனாக ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டென்சிலை எடுத்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கீழே இருந்து தான் எப்போவுமே மார்க் பண்ணுவேன். மேலேருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கேலப் வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் போகும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல்லேருந்து ஃபோல்டிங் சைட்லேருந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கேலப்பை வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த இடத்துல கர்வ் வர்றதுனால நீங்கள் ஒரு ஸ்கேலப்பாக வந்து திருப்பி வச்சு நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அந்த மாதிரி டேர்ன் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணணும். எப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டென்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மீட் ஆகுதோ அப்போ நீங்கள் அப்படியே வச்சு அதை மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி பொறுமையாக வந்து மார்க் பண்ணுங்கள். அந்த ஸ்கேலப்போட ஹெட் போர்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெடி அளவு லைனில் வந்து இருக்க மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக மேலே நம்ம போட்டிருக்கிற அந்த பிரிட்ஜ் லைன், அந்த 1/2 இன்ச் லைன் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து கட் ஆகக்கூடாது. கண்டிப்பாக வந்து அது அப்படியே தான் இருக்கணும். அந்த 2.5 நான் மார்க் பண்ண மாதிரி அப்படியே தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் நான் வரையாமல் அதை ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்து விட்டுருப்பேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அந்த ரெடி அளவு லைன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சு அதை ஒரு லைனாக போட்டு அந்த ரவுண்டை வந்து நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் 1 இன்ச் 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த லெவலிங் லைன் போட்டோம், எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிரிட்ஜ் லைனை நீங்கள் கட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக வந்து அது ரொம்ப முக்கியம். அது இல்லைனா கழுத்தோட அகலம் வந்து உங்களுக்கு மாறிடும். நான் போட்டிருக்க மாதிரி பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் அந்த ஸ்கேலப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேலப் ஸ்டென்சிலை வச்சு கேன்வாஸில் இப்படி தான் வந்து கட் பண்ணணும். இதை வந்து எப்படி வந்து ஒரு நெக்காக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.